வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்சு ரெசிபி, அது சூப்பராக ஒரு காம்பினேஷனோட பண்ணலாம் வாங்க. அவல் ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். புளி நல்ல ஒரு பெரிய எலுமிச்சை பழ சைஸுக்கு ஊற வச்சுருக்கிறேன். பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் பழுது பார்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு வத்த குழம்பு தாங்க செய்ய போகிறேன். ஒரு பாக்கெட் அளவு வத்தல் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி அந்த குழம்பு தான் பண்ண போகிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த வத்தலை வச்சுட்டு தான் இன்றைக்கி சூப்பரான வத்த குழம்பு செய்ய போகிறோம். இந்த வத்த குழம்புக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே அவலில் தயிர் சாதம் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் சமையலை செய்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு பாலை சூடு பண்ணி ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு சமையலை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபில்டர் காஃபி போட்டுட்ருக்குறேங்க. நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த லஞ்ச் ரெசிபி காம்போ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா வத்த குழம்பு எப்படி பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாக குழந்தைங்களையும் எப்படி சாப்பிட வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வத்த குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். இந்த ஸ்பூனில் நான் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சீரகமெல்லாம் தேஞ்சு போகாமல் நல்ல மணமாக இருக்கும். லைட்டாக இப்படி பொரிஞ்சு வந்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு எண்ணெயில் நல்லா மொறுன்னு வறுபட்டு வரணும். அப்போ தான் நமக்கு வத்த குழம்பு ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்ல மணமாக இருக்கும். இப்போ நறுக்கி வச்ச அந்த மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து எண்ணெயில் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கூடவே கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை தான் இருந்தது, பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வறுத்துக்கோங்க. இப்போ அந்த பருப்பு எல்லாமே எண்ணெயில் வறுபட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த டைமில் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்கி பேஸ்ட் மாதிரி வரணுன்னெல்லாம் அவசியம் இல்லைங்க. நமக்கு ஜஸ்ட் அந்த பருப்பெல்லாம் வறுபட்டு வெங்காயம் லைட்டாக வறுபட்டால் போதும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு கொத்தமல்லி வாங்கி வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். எப்போவுமே நம்மளோட சமையலில் நாட்டு கொத்தமல்லி யூஸ் பண்ணுங்கள். அதோட டேஸ்ட்டே தனி தான், மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா மசாலா நல்லா வறுபட்டு சூப்பராக மணமாக வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு நல்லா மசாலா வறுத்த மசாலா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எனக்கு எப்போவுமே அந்த டேபிள் டாப்பில் வச்சு கட் பண்ணுறது தான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கீரைக்கு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் 2 மிக்ஸ் பண்ணி நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். கீரையை நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொன்று, கட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. எதனால் அப்படின்னா, அந்த கீரைகளில் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் இருக்கும். நம்ம என்ன தான் ஃபஸ்ட்டு கழுவுனாலும் சில சமயங்களில் அந்த கீரையோட இடுக்குகளில் பூச்சிகள் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்போ நம்ம நறுக்குனதுக்கு அப்புறமும் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா போயிடும். அதே சமயத்தில் இந்த கீரைகளில் பூச்சிகள் முட்டை வைக்கும். அந்த முட்டை நமக்கு சில நேரங்களில் அலர்ஜி ஏற்படுத்தும். அந்த மாதிரி அலர்ஜி ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக கீரை சமைக்கும்போது ஒரு பொருள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா போதும், அந்த அலர்ஜி தன்மை வராது. இப்போ கீரையை அலசி தண்ணியை வடிய விட்டு எடுத்துட்டேன். இப்போ அவல் ஊற வச்சிடலாம். அவல் நல்லா ஒரு 3 தண்ணிக்கு கைவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த மண், தூசி எல்லாமே தண்ணியில் கரைஞ்சி போயிடும்.
நம்ம அப்படியே போட்டோன்னா அவலில் வந்து ஒரு மாதிரி அந்த வாடை வரும். அதுக்காக தான் அவலை வந்து நல்லா 2, 3 தண்ணிக்கு அலசி எடுத்தாச்சு. இப்போ இது மூங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும். நல்லா ஊறி வரும்போது இந்த தண்ணியை அவல் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். கீரைக்கு வரமிளகா ஒரு ஒரு 7, 8 வரமிளகா நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. மிக்ஸி ஜாரு ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 சுற்று சுற்றினோன்னா 1, 2மா பொடியாகி வந்துடும். நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து இந்த வரமிளகாயை இப்படி பவுட்ரு பண்ணிவிட்டு கீரைக்கு சேர்க்கும்போது கீரைக்கு காரம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு கீரைக்காக நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே கீரை அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க. அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா கீரைக்கு பத்தலை அப்படின்னா நம்ம 2வது உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நிறம் மாறுற அளவுக்கு வதங்கக்கூடாது. கொஞ்சம் அந்த எண்ணெயில் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு மட்டும்தான் வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த கொரப்பாக அரைச்சி வச்சோம் இல்லையா மிளகாத்தூள், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கீரையில் வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த முட்டைகள் இருந்துச்சுன்னா அலர்ஜியை ஏற்படுத்தும். அந்த அலர்ஜி நம்மளோட அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த முட்டைகள் இருந்தால் கூட அது நம்மளை ஒன்றும் பண்ணாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா தான் க்ளீன் பண்ணியிருப்போம். ஆனாலும் சப்போஸ் சில பேருக்கு வந்து அந்த கீரை வந்து அலர்ஜி உண்டு பண்ணும். அதனாலே அவங்க கீரை சாப்பிட மாட்டாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் கீரை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு அந்த மாதிரி அலர்ஜியெல்லாம் வராது. இப்போ தண்ணி இல்லாமல் கீரையை நல்லா வடித்து எடுத்த கீரையை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க. வெந்து வரும்போது கீரையோட குவான்டிட்டி கம்மியாகும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கீரையை வேக வச்சிங்கன்னா இந்த தண்ணியே போதும். கீரை நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா கீரை வந்து சதன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் உப்பு செக் பண்ணுறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா கீரையை நல்லா கிளறி விட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி கிளறினீங்கன்னா தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை எடுத்து உப்பு போதுமான்னு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம். அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே வத்த குழம்புக்கு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கணும். கொஞ்சம் கூட பரபரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஊற வச்ச புளியை கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. புளி வந்து இந்த புளிக்குழம்பு வத்த குழம்பெல்லாம் செய்கிறப்போ பழைய புளியாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நிறமும் கொஞ்சம் நிறம் கருத்த மாதிரி இருக்கும். அப்படி புளி வந்து அந்த புளிக்குழம்பு வத்த குழம்புக்கெலாம் கலர் வந்து அந்த கரெக்டாக இருக்குங்க. பெரிய பெரிய மளிகை கடைகளில் நீங்கள் புளி வந்து கேட்டிங்கனாலே தருவாங்க. புளிக்குழம்புக்குள்ளே புளின்னு கேட்டிங்கனாலே கொஞ்சம் நிறம் வந்து கருத்தா மாதிரி இருக்கிற புளி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கீரையை அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு வேக விட்டுடலாம். இதில் வத்த குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. வத்த குழம்பு புளிக்குழம்புனால எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள். ரொம்ப நல்லதும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம எடுத்து வச்ச அந்த வத்தலை வறுத்து தட்டில் எடுத்துக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா நல்லா ஒன்று போல் வறுபட்டு வரும். வறுத்ததை எடுத்து தட்டுக்கு மாற்றிடுங்க. நல்லெண்ணெயில் வத்தல் வந்து வறுக்கும்போது ரொம்ப மணமாகவும் இருக்கும். இது நம்ம மோர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம எண்ணெய் எதுவும் மாற்ற வேண்டாம். அதே நம்ம எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தெல்லாம் சேர்த்துருங்க. பூண்டு ரெண்டுமே ஒன்று போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா எண்ணெயில் வெந்து வந்துடும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
எப்போவுமே நம்ம குழம்புக்கு பொரியலுக்கு எல்லாமே ஃப்ரெஷ் கருவேப்பிலை தான் சேர்க்கணும்னு இல்லை, காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துட்டு பச்சை வாசம் போக கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா அந்த ராஸ்மெல் போக புளி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ கீரை அந்த பக்கம் தண்ணி சுண்டி ரெடி ஆயிடுச்சு. அதனால் குழம்ப வந்து அந்த பக்கம் கொதிக்க வச்சிடலாம். அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். கீரைக்கு நல்லா இப்போ கிளறி விடுங்க. கிளறி விட்டோன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரும். லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். இந்த டைமில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 நிமிஷம் கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் அந்த தேங்காயும் அந்த கீரையோட ஓரளவுக்கு வெந்து வந்துடும். நம்ம தேங்காய் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாற்றினோம் அப்படின்னா கீரை வந்து இப்போ காலையில் செய்கிறீங்க அப்படின்னா மதியம் ஆகும்போதே கொஞ்சம் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இதுவே நீங்கள் தேங்காயை சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் இந்த மாதிரி பிரட்டி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் ஓரளவுக்கு கீரையோட வெந்து வந்துட்டு நேரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேறு பாத்திரத்துக்கு கீரை ரெடி ஆயிடுச்சு, மாற்றிக்கலாம். இப்போ இந்த புளி வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துருக்கோம். அதை சேர்த்துடலாம். ரொம்பையும் வத்த குழம்பு தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் இருக்காதுங்க. ரொம்பவும் திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சுட்டு கரெக்டான பக்குவத்தில் நம்ம இறக்கி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா கூட 1 வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். உப்பு பத்தலையா என்னென்னு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சோம் இல்லையா வத்தல், அதை சேர்த்துடலாம். நல்லா இந்த சுண்டை வத்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் சுண்டை வத்தல் தான் சேர்க்கணுமான்னா இல்லைங்க, நீங்கள் வந்து மணத்தக்காளி கீரை வத்தல் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வேறு ஒரு 10 நிமிஷம் கழித்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. சுவையான வத்த குழம்பு பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தயிர் சாதம், அவலில் தயிர் சாதம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த திராட்சை வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரனா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம இப்போ வாங்க தயிர் சாதம் கிளற ஆரம்பிச்சிடலாம். அவலில் தயிர் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சிகப்பு அவல் தான் இன்றைக்கி நான் எடுத்திருந்தேன். அதில் பொடியாக நறுக்குனா மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் வந்து ஊற்றுனது மீதி இருந்துச்சு. அந்த 1/4 லிட்டர் தயிரை சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் காலையில் ரெடி பண்ணிவிட்டு மதியம் தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு 100 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அந்த தயிர் ஊற்றின பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துருக்கிறேன். இப்போது தயிர் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. தாளிப்பையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூப்பரான அவலில் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த காம்போ ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இது தாங்க இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் ரெசிபி. இந்த குழந்தைங்க வத்த குழம்புனா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், வெள்ளை சாதத்தில் நல்லா கொஞ்சமாக தயிரோ இல்லை மோரோ ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு நடுவில் குழி மாதிரி பறிச்சிட்டு இந்த மாதிரி வத்த குழம்ப ஊற்றிட்டு ஓரமாக கீரை வச்சு ஒரு அப்பளமும் வச்சுட்டு ஒரு ஓரமாக பிசைஞ்சு சாப்பிட சொல்லுங்கள். சூப்பராக சாப்பிடுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.